ஹே கைஸ், ஆஃப்டர் 2 வீக்ஸ் நான் என்னோட பழைய ஒர்க் பிளேஸ்க்கு வந்துட்டு போக போறேன். இந்த தனிமையில இருந்து ஒரு நாள், அதாவது நாளைக்கு அங்கே வந்து ஸ்டாஃப் பற்றாக்குறையின் காரணத்தினால என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நாளைக்கு ஹாஃப் டே அங்கே ஒர்க் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலான்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு. ஏன்னா இங்கே 2 வீக்ஸ் வந்துட்டு நான் தனியாக இருந்திருக்கேன், தனியாகவே லூஸ் மாதிரி உட்காந்துட்டு இருந்திருக்கேன். அங்கே வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மனுஷங்களை பார்க்குற மாதிரி இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பதட்டமான சூழ்நிலையில என் ஹோம் விசிட் போய் நான் கூலாக காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். 2 வாரத்துக்கு அப்புறம் வந்தனால ராஜமரியாதை தருவாங்கன்னு பார்த்தேன். ஒன்னும் தரல. சீரியஸா நினைச்சேன். வந்தோடனே என்னை வந்து விழுந்தடிச்சு வரவேற்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். வந்தோடனே போனை தூக்கி போனவதான். அதுக்கப்புறம் வர நைட்டு நாங்களே விழுந்தடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம். கை கால பிடிச்சிட்டு கிடக்கு. இல்ல ராஜமரியாதை கேக்குதாமோ இருக்கணும்ல. ஒருத்தி வந்து 2 வாரம் கழிச்சு வர, அவளை வந்து இப்படி பாத்துக்கணும் அப்படி பாத்துக்கணும், ஆமா ஓவன் கொண்டாடுவாங்கன்னு எல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் எதுக்குதான். ஒர்க் முடிச்சுட்டு ஒரு வாக் போகலான்னு போன இடத்துல ரோஸ் மில்க் பார்த்தோன்னே கிரேவிங்ஸ் ஆயிடுச்சுன்னு குடிச்சிட்டோம். நடந்து ப்ரோசன் மால் வரைக்கும் போயிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 ஃப்ளோரையும் சுற்றி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பர்கருக்காக உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 99 ருபீஸ்க்கு 2 பர்கர் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வெயிட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் இது பிளானே பண்ணாமல் போனது. அதுக்கப்புறம் ட்ரெஸ் செக்ஷன் அங்கே இங்கெல்லாம் பார்த்து கிளம்பிட்டோம்.